ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிஞ்சு வெள்ளரியில நான் அறுவடை பண்ணுற வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த கல்லு மழை வந்துச்சு பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு. ஐயோ! செடியெல்லாம் போயிருச்சு. கீழ இருந்து இலை மஞ்ச கலர் ஆக தொடங்கிருச்சு. அப்போ செடி பட்டு போயிருமோன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தாங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சு. 1, 2 மஞ்ச பூ பூத்திருந்துச்சு. அதுக்குள்ள பிஞ்செல்லாம் விட்டுருச்சுங்க. பிஞ்ச பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. மஞ்ச பூ தானே பூத்து நின்னுச்சு. அதுக்குள்ள எப்படி பிஞ்சு விட்டுருச்சுன்ட்டு. பார்த்தீங்களா, சின்ன சின்ன பிஞ்சு ஒரு 3 நாள் விட்டுருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. அதுவும் இல்ல, தளிரும் புது புது தளிர் விட விட ஆரம்பிக்குது. அப்ப இன்னும் நமக்கு ஒரு அறுவடை குடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதில ஒரு பிஞ்சு ஒண்டியா பழுத்திருந்துச்சுங்க. இன்னைக்கு தான் நான் கூர்ந்து கிட்ட போய் பார்க்க தொடங்குனேன். 1 தான் காய்ச்சிருக்கும்னு நெனச்சு பார்த்தா, 3 பிஞ்சு வெள்ளரி விட்டுருக்குதுங்க. இனியும் தேடி பார்த்தா தெரியும், விட்டுருக்குது எவ்வளோ விட்டுருக்குதுன்ட்டு. இனியும் நெறைய வைக்கும்னு நெனைக்கிறேன் இதுக்கு மேல. ஏன்னா, கொஞ்சம் அப்படியே படர்ந்து போக ஆரம்பிக்குது திரும்ப. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்த உடனே. இந்த காஷ்மீர் ரோஸுக்குள்ள ஒரு ஜெரீனியம் நட்டு வச்சிருக்கேங்க. மனசுக்குள்ள ஒரு ரெட் கலர் ஜெரீனியத்துக்கு மேல ரொம்ப ஆசை. அதனால இது ரெட் கலரா பூக்கணும்னு சொல்லி கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேண்டிக்கோங்க அது ரெட்டா இருக்கணுன்ட்டு. பூத்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். அது மொட்டு வச்சிருக்குது. இந்த ஜெரீனியத்தில என்கிட்ட லைட் பிங்க் கலர் இருக்குதுங்க. ரெட் கலர் மேல ஆசையா இருக்கு. இன்னைக்கு மாடி தோட்டம் ஏறுனோனே இந்த பன்னீர் ரோஸ் தாங்க. ரொம்ப வாசனையா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா என்னடா பெரிய பெரிய பூவா பூத்து நிக்குது. இத மாதிரி பூவ பார்த்து நெறைய நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தேங்க. 4 பூ பூத்திருக்கு பன்னீர் ரோஸ். அவ்வளோ வாசனையா இருந்துச்சு. நல்ல பெருசாவும் இருந்துச்சு. நெறைய நாளுக்கு அப்புறம் இந்த செடியில 4 பூ இன்னைக்கு விட்டுருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம் பார்க்குறதுக்கு. பூக்காம இருந்து பூத்துச்சு பார்த்தீங்களா? அதனால தான். இந்த அமர லில்லிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு அ உள்ளி மாதிரி, வெங்காயம் மாதிரி இருந்துச்சு ஒரு கிழங்கு. நான் எடுத்து அந்த பாட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன். எதுன்னா ஜாஸ்மின் பிச்சிப்பூ பாட்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தேங்க. ஒயிட் கலரா பூக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா பூத்தது என்கிட்ட இருக்கிற ஆரஞ்சு கலர் மாதிரியே பூத்துருச்சுங்க. பரவால்ல இருக்கட்டும்னு விட்டுட்டேன். களச்செடிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் இப்போ புடுங்காம விட்டுட்டேன்னா, இதே மாதிரி மொட்டு வச்சுரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து காயா உதிர்ந்து கீழ விட்டு களச்செடி எக்கச்சக்கமா புல்லு முளைச்சிருங்க. இத பார்க்காம விட்டோன்னா, இந்த பாட்டு ஃபுல்லா களச்செடியா தான் இருக்கும். சின்ன சின்ன புல்லா முளைக்க தொடங்கிரும். இன்னைக்கு பார்த்துட்டேன் நல்லபடியா. அதனால பெரிய செடி ஆயிருச்சு. அத புடுங்கி எடுத்துட்டேன். நான் செடி வச்சிருக்க வீட்டு பக்கத்துல ஒ பேச்சுலர் ஒருத்தங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நான் செடி வச்சிருக்கேன் பார்த்து வாங்குனாங்களோ என்னதோ தெரியல. இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் தற்செயலா அவங்க காம்பவுண்டுல. என் வீட்டு மாடி தோட்டத்துக்கு அந்த அ கிரில்லுக்கு அந்த சைடு அவங்க வீடு. அந்த கிரில்லு கிட்ட இருந்து தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க செடி வாங்கி புதுசா வச்சிருக்காங்க. ஒரு ரோஸு, செம்பருத்தி, அப்புறமா இன்னியும் ஒரு கலரா பூக்கக்கூடிய பூ கூட வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, இ நான் வச்சிருக்கத பார்த்து அவங்க வாங்கி வச்சாங்களோ, அல்லனா அவங்களுக்கு செடி வைக்கணும்னு ஆசை தோணி வச்சாங்களோ, ஏதோ 2ல 1 அவங்களுக்கு செடி வளர்க்கணுங்கிற ஆசை வந்திருக்குங்கிறது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. பரவால்ல. என்ன பார்த்து தொ 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 ஆசை வந்துச்சான்னு உள்ள ஒரு எண்ணம் மனசுல தோணிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.